வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல தொடர்ந்து அரங்கேறும் கைதுகள், குறிப்பா முக்கிய அரசியல் புலிகள் கைது செய்யப்படுறாங்க. ஆளும் திமுக அரசிலிருந்து பாஜக அதிமுக வரைக்குமே அந்த பட்டியல் நீளுது. இப்போ பாஜக நிர்வாகி அஞ்சலைன்னு சொல்லப்படுறவங்க அவங்க தலைமறைவாயிருக்காங்க. அவங்கள காவல்துறை தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்காங்க. உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுத்து கட்சியிலிருந்து நீக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு சதி, ஒரு கார்ப்பரேட் அரசியல் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் பொதுவெளியில பலரும் எழுப்புறாங்க. நீங்க எப்படி இந்த சம்பவத்தை பார்க்கிறீங்க? போகிற போக்கில் திமுகவினரும் கைது செய்யப்படுகிறார்கள் என்பதை நான் ஏற்கவில்லை. அதிலே குறிப்பாக கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பில் இருந்த ஒருவருடைய மகனாக இருக்கிறார் என்பதுதான் திமுக நிர்வாகி கைது என்று இவர்கள் சொல்வதற்கான பிரதானமான காரணம். ஆனால் அவர் திமுக நிர்வாகி அல்ல. மாறாக அதிமுகவில் நேரடியாக களப்பணி ஆற்றியிருக்கிற வழக்கறிஞர் மலர்கொடி கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட மகளிர் அணிக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அஞ்சலி அவர்களை தேடி வருகிறார்கள். இப்படி அந்த கட்சிகளில் எல்லாம் நேரடி தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த கட்சியில் இருக்கிற நேரடி தொண்டரோ அல்லது கட்சியினுடைய உறுப்பினரோ கைது செய்யப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. ஒரு புகைப்படம் இருக்கிறது. அந்த படம் தான் முன்னாள் பால்வளத்துறையினுடைய அமைச்சராக இருந்தான் ஆவடி நாசர் அவர்களோடு எடுத்துக்கொண்ட படம். அமைச்சராக இருப்பவரோடு யார் வேண்டுமானாலும் போய் படம் எடுத்துக்கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம். வருகை தருகிற எல்லோரையும் பின்புலத்தை ஆராய்ந்து விட்டு நல்ல பின்னணி கொண்டவர்கள் தான் என்னை சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் அமைச்சர் பெருமக்கள் சொல்ல முடியாது. அவருடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் வரவேற்பார்கள், அருகில் அமர்த்தி கொண்டு படம் எடுப்பார்கள். இது இயல்பான ஒரு நடவடிக்கை. அவருடைய தந்தையார் திமுகவிலே இருந்திருக்கிறார் பொறுப்பிலே, அவ்வளவுதான். அதற்காக ஒட்டுமொத்தமாக திமுகவும் இதில் தொடர்பு இருக்கிறது என்று சொல்வதை ஏற்க முடியாது. ஒரு புறத்துல இருந்தாலும் அடுத்த கட்டமாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலையை பொறுத்தவரையில இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளினுடைய சதி என்பதுதான் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிற, எல்லோரிடத்திலும் ஆழமாக பதிந்திருக்கிற ஒரு செய்தி. காரணம், இந்த ஆருத்ரா விவகாரத்திலே யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஒன்றிணைந்து இந்த படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதுதான் எல்லோரும் தொடக்கத்திலிருந்து சொல்லி வந்திருக்கிற செய்தி. ஊடகங்களிலும் நாம் அதைத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஆருத்ராவினுடைய மோசடி என்பது கொஞ்ச நெஞ்சமான மோசடி அல்ல. அதில் பாஜகவினுடைய நேரடி தொடர்பில் இருந்த தேவர் திருமகனாருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அருகிலேயே வைத்துக் கொண்டு ஒரு ஆபாசமான நடவடிக்கை என்று கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு அநாகரிகமான நடவடிக்கையாக கே சுரேஷ் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்த காட்சியை நாம் பார்த்தோம். பசும்பொன் தேவர் திருமகனார் திருவிடத்தில் இருந்து கொண்டு அப்படி ஒரு காட்சியை கே சுரேஷ் செய்திருக்க தேவையில்லை. ஆனால் அண்ணாமலைக்கு அதை எல்லாம் செய்தார் அவர். அதற்கு பின்னாளில் கே சுரேஷ் செய்கிற அனைத்து தவறுகளுக்கும் அண்ணாமலை துணை நிற்கிறார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. கே சுரேஷ் தலைமறைவான வழக்கு என்ன வழக்கு என்பதும் நமக்கு தெரியும். அவர் பாரதிய ஜனதா கட்சியில் என்ன பொறுப்பில் இருந்தார் என்பதும் நமக்கு தெரியும். இப்போதும் பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு எந்த வகையிலெல்லாம் துணை நிற்கிறது என்பதும் நமக்கு தெரியும். இவர்களெல்லாம் பின்னணியாக கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆருத்ரா வழக்கிலே பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் தோழர் ஆம்ஸ்ட்ராங் நின்றார். எனவே அவரை படுகொலை செய்ய வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் தான் இந்த படுகொலை நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் இருக்கிற ஆழமான சந்தேகம். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இப்போது விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இடையில் ஆருத்ரா விவகாரத்துக்காக வந்தவர் தான் ஆற்காடு சுரேஷ். அவர் ஒன்றும் நேரடியாக அவரோடு கொள்கை பகை கொண்டவர் அல்ல, அல்லது நேரடியாக அவரோடு அரசியல் பகைமை பாராட்டியவரும் அல்ல. மாறாக இந்த ஆருத்ரா விவகாரத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் ஆம்ஸ்ட்ராங் நிற்கிறார், எதிர் தரப்பிலே ஆற்காடு சுரேஷ் நிற்கிறார். எனவேதான் இவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு பகை மூண்டதான ஒரு சூழல் உருவானது. அந்த அடிப்படையில் தான் இந்த படுகொலையும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று ஆம்ஸ்ட்ராங்குக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் கூட சொல்கிற காட்சிகளை இப்போது நாம் பார்க்கிறோம். ஆனா தமிழ்நாடு அரசு இந்த படுகொலை நடந்ததற்கு பிறகு செயல்பட்டிருக்கிற வேகம் என்பது உண்மையிலேயே வியக்கத்தக்கதாக இருக்கிறது என்றுதான் நாம் சொல்லியாக வேண்டும். காரணம், ஒரே நாளில் ஆணையரை பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஏன் இந்த ஆணையர் சிறப்பாக செயல்படவில்லையா என்று கேட்டால், ஏற்கனவே இருக்கிற ஆணையர் மீண்டும் அந்த விசாரணையை துவங்க கூடாது.
துவங்கக்கூடாது என்பது தார்மீக அடிப்படையில் தான். கொலை நடந்திருக்கிற சம்பவ நேரத்தில் ஒரு சந்தேகத்தை கூட எழுப்பிவிடக்கூடாது. அந்த அதிகாரி தவறான அதிகாரி என்பது அல்ல அர்த்தம். வந்திருக்கிற அதிகாரி தான் நேர்மையாக விசாரிப்பார் என்பது அல்ல அர்த்தம். மாறாக கொலை நடந்தபோது ஒரு அதிகாரி பொறுப்பில இருந்திருக்கிறார் என்று சொன்னால் சந்தேக கண் அவர் மீது திரும்பக்கூடும். ஏனென்று சொன்னால் அவரும் இதற்கு ஏதாவது ஒரு வகையில் துறை போயிருக்க கூடுமோ என்கிற சந்தேகத்தை கூட, அச்ச உணர்வை கூட யாரும் வெளிப்படுத்தி விடக் கூடாது என்பதற்காகத்தான் அவரை கூட பணியிடமாற்றம் செய்துவிட்டு புதிய ஆணையரை நியமித்து இந்த விசாரணையை துவங்கினார்கள். இப்போது 3 நாட்களாக இந்த கைது படலங்கள் எல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், 2 தினங்களுக்கு முன்பு சிறப்பு அனுமதியை தந்தார் முதலமைச்சர். டேர் ஆபரேஷன் என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். அந்த டேர் ஆபரேஷனுடைய பிரதானமான நோக்கம் என்ன என்று கேட்டால், இதுவரை காவல்துறை தேடி சென்று கைது செய்தது என்பது யதார்த்தமான உண்மையாக இருந்தாலும் கூட, இந்த வழக்கை பொறுத்தவரையில காவல்துறை தேடி சென்று கைது செய்யவில்லை. மாறாக கொலை செய்யப்பட்டவர்களுடைய சடலம் மருத்துவமனைக்கு போய் சேர்வதற்கு முன்பாக 1 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு காவல் நிலையத்தில் இவர்கள் எல்லாம் போய் ஆஜரானார்கள். அண்ணன் திருமா கூட மிக அழகாக அந்த சந்தேகத்தை எழுப்பி இருந்தார். திட்டமிட்டு ஒரு படுகொலையை நிகழ்த்தவில்லை என்று சொன்னால், திட்டமிட்டு ஒரு கொலை அரங்கேறவில்லை என்று சொன்னால், அவ்வளவு எளிதாக எல்லாம் ஒரே நேரத்தில் போய் ஒரே காவல் நிலையத்தில் சரணடைய முடியாது. அதுவும் 1 மணி நேரத்தில் போய் சரணடைவது என்பதெல்லாம் இயல்புக்கு மாறான நடவடிக்கை. எனவே இது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டதுதான் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் இவர்கள் திசை திருப்புவதற்காக கூட வந்திருக்கலாம். ஆனால் சிசிடிவியினுடைய காட்சிகள் எல்லாம் நேரடியாக இப்போது சாட்சிகளாக எல்லோரிடத்திலும் கையில் இருக்கிறது. அலைபேசி வழியாக சமூக வலைதளங்களின் வாயிலாக எல்லோரும் பார்த்து விட்டார்கள். அதே நேரத்தில் இதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் என்பதை கைது செய்கிற பணி, விசாரணையில் ஈடுபடுகிற பணியை நேரடியாக ரவுடிகளினுடைய வீடுகளுக்கு தேடி சென்று செய்ய போகிறோம் என்று காவல்துறை அறிவித்தது. அறிவித்தது மட்டுமல்ல, 6000 ரவுடிகளினுடைய பட்டியலை கையில் எடுத்தார் சென்னையினுடைய காவல்துறை ஆணையர். அதன் பின்னணியில் தான் இப்போது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி இந்த வழக்கு நகர்கிறது. காவல்துறை மிக வேகமாக இந்த விஷயத்தில் செயல்படுகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக இந்த டேர் ஆபரேஷன் மிகப்பெரிய அளவில் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையில் கை கொடுத்திருக்கிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் இப்போது அஞ்சலை போன்றவர்கள் தலைமறைவாகி இருக்கிறார்கள். மலர்கொடி போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அருள் என்று நினைக்கிறேன் இன்னொருவருடைய பெயர், அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது படலங்கள் எல்லாம் அந்த டேர் ஆபரேஷனின் வழியாகத்தான் நடந்திருக்கிறது. பின்னால் இருந்து இயக்கியவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். இனி அடுத்தடுத்த கட்ட கைது படலங்கள் தொடரும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இந்த டேர் ஆபரேஷன்ல வந்து திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டரும் அதுல உள்ளடங்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருது இல்லையா? ஏன்னா குறிப்பா ஒருபுறம் அந்த என்கவுண்டர் வந்து சரின்னு ஆதரிக்கக்கூடிய நபர்கள் அதுதான் சரியான நடவடிக்கை அப்படின்னு பாராட்டக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இல்ல அது மனித உரிமை மீறல், இப்படி சுட்டுக் கொள்வது எப்படியும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஒழிக்காது, ரவுடிகளை ஒழிக்காது, ரவுடி சேதத்தை ஒழிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அதை எப்படி பார்க்கிறது? என்கவுண்டர் தீர்வை நோக்கி நம்ம போக முடியுமா? நான் மரண தண்டனைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தில் பணியாற்றியவன், போலி என்கவுண்டர்களுக்கு எதிராக பலகட்ட போராட்டங்களில் பங்கேற்றிருப்பவன். எந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் மரண தண்டனை என்பது இந்த மண்ணில் இருக்கவே கூடாது என்று பேசுகிற கொள்கையுடையவனாக நான் இருக்கிறேன். என்கவுண்டர் என்பது உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. காவலர்கள் கையில் அதிகாரத்தை கொடுக்க கூடாது, காவலர்கள் இறுதி முடிவை எடுக்கக்கூடாது, காவல்துறைக்கு அந்த பணியும் இல்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற ஒருவர் தப்பி ஓட முயல்கிறார் என்று ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அவர் உண்மையிலேயே தப்பி ஓட முயன்றாரா அல்லது தப்பி ஓடுகிற ஒரு சூழலை இவர்கள் சினிமா பாணியில் ஏற்படுத்தி சுட்டார்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த படுகொலைக்கு பின்னணியில் இருந்தவர்களினுடைய உண்மையான முகங்கள் வெளிக்கொணர்வதற்குள் இந்த என்கவுண்டர் நடந்திருக்க கூடாது என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. இப்போது இது வேறு வகையிலான சந்தேகத்தை காவல்துறை பக்கம் திருப்பி விட்டிருக்கிறது. உண்மையிலேயே காவல்துறை மிகச்சிறப்பாக இயங்குகிறது, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் நான் ஒருவன் மட்டுமே சொல்வது அல்ல, நான் அரசியல் தெரிந்து பேசுகிறவர்கள் மட்டும் சொல்வது அல்ல. மாறாக பொதுமக்கள் என்ன நினைப்பார்கள், யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த என்கவுண்டர் நடைபெற்றிருக்கிறதோ என்கிற சந்தேகத்தை வெளிப்படுத்துகிற இடத்துக்கு இப்போது இந்த என்கவுண்டர் வந்திருக்கிறது. எனவே அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் தான். ஆனால் காவல்துறை தரப்பில் சொல்கிற செய்தியையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. அவரிடத்திலே கை துப்பாக்கி இருந்ததாகவும் அதை கொண்டு தாக்குவதற்கு முயற்சி செய்ததாகவும் எல்லாம் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒரு தற்காத்துக் கொள்வதற்கு காவல்துறை இந்த ஒரு குறைந்தபட்ச தற்காப்பு நடவடிக்கையை கூட எடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பின்னால் அவர்களுக்கு எதற்கு அதிகாரம்? ஒருவேளை நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், 2 காவல்துறை அதிகாரிகளை சுட்டுவிட்டு அவன் தப்பி ஓடி இருந்தால்
அடுத்தடுத்த ரவுடிகளுக்கு காவல்துறையின் மீது கிஞ்சித்தாவது பயம் இருந்திருக்குமா? ஏற்கனவே சரணடைந்தவர்கள் எந்த தைரியத்தில் சரணடைந்தார்கள்? கொலை செய்துவிட்டு சரணடைந்தால் நீதிமன்றத்தின் மூலம் பிணை பெற்று விடலாம் என்கிற அந்த நம்பிக்கையில் தானே சரணடைந்தார்கள். தண்டனை கிடைக்கும், நாம் சிறைச்சாலையில இருப்போம் என்ற அவர்கள் போனார்கள். இல்லை, நிச்சயமாக இந்த வழக்கை நாம் உடைத்துக் கொண்டு வெளியில் வருவோம் என்கிற அந்த நம்பிக்கையில் தான் அவர்கள் போனார்கள். சட்ட ரீதியாக அவர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொல்லப்பட்டிருந்த காரணத்தால் தான் அவர்கள் திட்டமிட்டு அண்ணன் திருமா அவர்கள் சொன்னதை போல சம்பவம் நடந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக போய் அங்கே இருந்தார்கள், அங்கே சரணடைந்தார்கள். இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த என்கவுண்டர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகி போயிருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் டேர் ஆபரேஷனுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கானா? இல்லை. இதெல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகுதான் டேர் ஆபரேஷனுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை கொண்டு வந்தாங்க சென்னை ஆணையரகத்துல, காவல்துறை ஆணையரகத்துல. டேர் ஆபரேஷன்ன்றது ஒண்ணுமே இல்லை சார். ரவுடிகளை தேடி சென்று அவர்களை விசாரணை செய்து கைது செய்வதுதான். இதுவரை ரவுடிகள் தேடுதல் வேட்டை என்பது சென்னை மாநகரத்தில் சமீப காலமாக நடைபெறாமலேயே இருந்தது. என்கவுண்டர் நடந்ததெல்லாம் ஒரு காலம் இருந்தது, ரவுடிகள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டதெல்லாம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் சமீபத்தில் ரவுடிகளினுடைய எண்ணிக்கை அதிகமானதற்கு ஒரு பிரதானமான காரணம், பாரதிய ஜனதா கட்சியில் தங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைச்சிரும்னு ரவுடிகள் பூரா நம்பிட்டான் அண்ணாமலை வந்ததற்கு பிறகு. அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் குண்டாஸ் கேஸ்ல கைதானவனெல்லாம் கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்து மாவட்டத்துல ஒரு பொறுப்பை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் அரசியல் களத்துல. இல்லாத செய்தி ஒன்றுமல்ல. இதை நாம் சொல்லவில்லை. யார் சொன்னது என்று கேட்டால், 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே சொன்னார். அதை பேசியதற்காகத்தான் எப்படி நம்ம சகோதரர்கள் குறித்தெல்லாம் பேசுறாங்க. ஏன்னா இந்த வேலையை இதுக்கு முன்னாடி செய்துகிட்டு இருந்த ஒரு அமித்ஷா. அதனால அவருக்கு கோபம் வந்துருச்சு தன்னுடைய சக தோழர்கள் பத்தி பேசணும்னு. அதனாலதான் மேடையில் வைத்துக் கொண்டெல்லாம் கண்டித்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த ரவுடிகளை ஒடுக்குகிற நடவடிக்கை தான் இந்த டேர் ஆபரேஷன். அந்த அடிப்படையில் தான் இந்த டேர் ஆபரேஷன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கும் அந்த என்கவுண்டருக்கும் தொடர்பு இருக்காது என்றே தான் நான் கருதுகிறேன். ஒருவேளை காவல்துறைக்குள்ளே வேற ஏதாவது நடந்திருக்கிறதா என்பது நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் இது படுகொலை செய்யப்படுவதற்கான, என்கவுண்டர் செய்யப்படுவதற்கான ஒரு ஆபரேஷன் என்று நினைத்து விடுகிற எண்ணம் எல்லோரிடத்திலும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. ரவுடிகளை தேடி சென்று அவர்களை கைது செய்வதும், ரவுடிகளை தேடி சென்று அவர்களுடைய பின்புலத்தை விசாரிப்பதும் தான் இந்த டேர் ஆபரேஷனுடைய பிரதான நோக்கம். இப்போ இந்த ஆருத்ரா கொலை வழக்கு அப்படின்றது வந்து ஆருத்ரா மையப்படுத்தி தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு நரேஷன் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து இப்போ குமுதம்ல ஒரு கட்டுரை ஒன்று வெளியாகி இருக்கு. அந்த கட்டுரையில சங்கர மடத்துக்கு போய் தான் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அவர் அரசியலுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு, சங்கராச்சாரியாரினுடைய அறிவுறுத்தலின்படிதான் அவர் அரசியலுக்குள்ளே வந்தாரு. ஏன்னா சமுதாய மாற்றம் என்பது நம்ம அரசியல் அதிகாரம் பெறுவதன் மூலமா தான் நம்ம நிகழ்த்த முடியும் அப்படின்னு சங்கராச்சாரியார் சொன்னதாகவும், அதன் பிறகுதான் ஆம்ஸ்ட்ராங் வந்து அரசியலுக்கு வந்தாரு அப்படின்லாம் ஒரு கதை சொல்லப்படுது. இது ஏன் திடீர்னு இந்த மாதிரியான கதைகள் சொல்லப்படுது? இதுல ஏன் பாஜக வேற நரேஷன் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க? அதுவும் சங்கராச்சாரியார் வரைக்கும் ஏன் நீளுது அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருது இல்லையா? நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இந்த விஷயத்தை பொறுத்தவரையில சோடிக்கப்பட்ட கதைகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. அதில் பிரதான கதையாக இப்போது சங்கராச்சாரியாரினுடைய கதை வந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சங்கராச்சாரியாருக்கும் தொடர்பு இருந்ததா இல்லையா என்பதெல்லாம் அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் விளக்க வேண்டிய செய்தி. நான் அவரோடு நெருக்கமாக இருந்தவனும் அல்ல, அவரோடு தொடர்பில் இருந்தவனும் அல்ல. அதே நேரத்தில் அவர் ஒரு புத்த சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கான பிரதான முகமாக திகழ்ந்தவர். அந்த அடிப்படையில் ஒரு கொள்கையாளராகவே தான் அவர் இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய காலத்திலும் சரி, அவர் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிற காலத்திலும் சரி, நிறைய செய்திகளை நாம் கேட்க முடிகிறது. அவரோடு தொடர்பில் இருந்தவர்கள் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. அண்ணன் திருமா கூட அடர்த்தியான ஒரு கொள்கையாளர் என்றுதான் அவரை அடையாளப்படுத்தி இருக்கிறார். அவருடைய மரணத்துக்கு பிறகு கூட பௌத்த நிகழ்வு ஒன்றை என்னுடைய அசோக் நகர் அலுவலகத்திலேயே, அம்பேத்கர் திடல் அலுவலகத்திலேயே வந்து நடத்தினார் என்கிற செய்தியை கூட அண்மையில் ஒரு நேர்காணலில் சொன்னார். நான் எதற்காக அண்ணன் திருமா என்று சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு நம்பகத்தன்மையான தலைவர், ஒரு மெஜஸ்டிக் லீடர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அந்த அடிப்படையில் அவர் சொல்கிற கருத்தில் பொய் இருக்காது, அவர் சொல்கிற கருத்தில் மிகைப்படுத்தப்பட்ட செய்தி இருக்காது. அவர் நிதர்சனத்தை பேசக்கூடியவர், யதார்த்தத்தை சொல்லக்கூடியவர் என்ற அடிப்படையில் அவருடைய செய்தியை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். வேறு யார் பேசிய செய்தியையும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. மாயாவதி கூட பேசினார், அது குறித்தெல்லாம் நான் பேச விரும்பவில்லை. மாயாவதிக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தெரியாது, ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தினுடைய
மதச்சார்பின்மை அரசியலுக்கு வேட்டு வைக்கிற வேலையை செய்தவர் மாயாவதி. எனவே மாயாவதிக்கு இந்த குறித்தெல்லாம் பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று நினைக்கிறவன் நான். அந்த அடிப்படையில் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை. ஆனா இந்த சங்கராச்சாரியாரினுடைய தொடர்பு என்பது ரொம்ப மிக ரசிக்கப்பட வேண்டிய ஒரு புனை கதையாக இருக்கிறது. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதிகாரத்தை கைப்பற்றணும்னு யாருக்கு? ஆம்ஸ்ட்ராங்குக்கு அறிவுரை சொன்னாராம். ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்கள் அதிகாரத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தங்கள் வாழ்நாள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒருவர் யார் என்று கேட்டால் அது சங்கராச்சாரியார் தான். உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளில் ஒருவர் தான் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசை சவுந்தரராஜன் 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தார் என்பதும் உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்ட ஆளுநர் பொறுப்பில் இருந்தவரையே சங்கராச்சாரி எந்த அளவுக்கு நடத்தினார் என்று கேட்டால் 2 அடி உயரத்தில் கையை வைத்துக் கொண்டு அவருக்கு பிரசாதத்தை வழங்கினார். அவர் இந்த கீழ இருந்து இப்படி பிடிச்சுக்கிட்டாரு அந்த காட்சியை. இப்படி ஏந்தி பிடிக்கிற காட்சி இப்போதும் சமூக வலைதளங்களிலும் ஏராளமான தொலைக்காட்சிகளினுடைய காணொளிகளிலும் கிடைக்கப் பெறுகிறது. நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதிகாரத்திற்கு வந்த தங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் ஆளுநராக இருக்கிற பார்ப்பனர் அல்லாத ஒருவர் மீது இப்படிப்பட்ட அடக்குமுறையை ஏவுகிறவர்கள் அவர் சார்ந்த சமூகத்தை விட மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து அரசியல் ஆளுமையாக உருவெடுத்திருக்கிற அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வழிகாட்டுதலை சொல்லி இருப்பார் என்பதை நம்ப முடிகிறதா என்ன? அப்படியெல்லாம் எந்த கட்டத்திலும் ஒரு நல்ல ஆலோசனைகளை எல்லாம் தருபவர்கள் அல்ல அவர்கள். அந்த கூடாரம் அப்படிப்பட்ட கூடாரம் அல்ல என்பது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த ஒரு கலோக்கியலான மொழியில இளைஞர்கள் பேசுற காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க. டேய் இது இட்லின்னு சொன்னா சட்னியே நம்பாதரா அம்மா. அந்த மாதிரியான கதைதான். அவருடைய பேச்சை கேட்டு அவருடைய ஆலோசனையை கேட்டுத்தான் வந்தார் என்று சொல்வது பாரதிய ஜனதா கட்சி இப்போது நேர் எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிறது. அதனால்தான் அண்ணாமலை காலில் வெந்நீர் ஊற்றியதைப் போல கதறி துடிக்கிறார். அண்ணாமலைக்கு என்ன அவ்வளவு ஆவேசம்? ஆம்ஸ்ட்ராங்குக்கும் அவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அண்ணன் திருமா போன்றவர்கள், அண்ணன் செல்வ பெருந்தகை போன்றவர்கள், அதிலும் குறிப்பாக தோழர் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு இணக்கமான போக்கை ஆம்ஸ்ட்ராங்கோடு இருந்தவர்கள். அவருடைய பயணத்தில் தொடர்ந்தவர்கள், அவருடைய பயணத்தில் கரம் குலுக்கியவர்கள். எனவே அவர்கள் அப்படி பேசுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அவர்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் அண்ணாமலைக்கு என்ன சார் அவசியம் இருக்கு? அண்ணாமலை இதற்கு முன்பு எங்காவது ஒரு மேடையில் தோழர் ஆம்ஸ்ட்ராங்கோடு ஏறி இருக்கிறாரா? ஏதாவது ஒரு கருத்தை தோழர் ஆம்ஸ்ட்ராங் பேசிய கருத்தை ஆமோதித்திருக்கிறாரா? ஏதாவது ஒரு கருத்துக்கு ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாரா? பகுஜன் சமாஜ் என்கிற கட்சி குறித்தாவது என்றைக்காவது ஒரு மேடையிலோ அல்லது ஒரு நிகழ்விலோ பேசி இருக்கிறாரா அண்ணாமலை? திடீரென இப்போது வந்து ஆதரவு கரம் நீட்டுவதை போல நீட்டுவதற்கான காரணம் என்ன? இதனுடைய பின்னணி ஆராயப்பட்டால் அண்ணாமலை வரை போய் நிற்கும் அந்த சங்கிலி தொடர். அது அண்ணாமலைக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால் ஆருத்ரா விஷயத்தில் அமர் பிரசாத் ரெட்டியில் துவங்கி ஆர்.கே. சுரேஷில் இருந்து இதில் யாரெல்லாம் விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று பேசினார்களோ அவர்களெல்லாம் அண்ணாமலைக்கு அணுக்கமான உறவுகளாக இருந்தவர்கள். அண்ணாமலையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தவர்கள். எனவேதான் அண்ணாமலை அலறி துடிக்கிறார். அதற்கு வலு சேர்க்கிற வகையில் இந்த புனைக்கதைகளை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பார்த்தேன் அந்த செய்தியை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர் ஒருவர் தான் அந்த செய்தியை பேசி இருக்கிறார். இதற்கு நாம் பதில் சொன்னால் அது சரியாக இருக்காது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோடு இருந்த புத்த மதத்தை தழுவிக்கொண்டு புத்த விகாரங்களை கட்டி எழுப்புவதற்கு ஆயத்தமாக இருந்து புத்தரை தங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட பலர் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஊடகங்களில் பேசுகிறார்கள். அவர்கள்தான் இதற்கு பதில் சொல்வது சரியாக இருக்குமே தவிர நாம் பதில் சொல்வது சரியாக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் அரசியல் களத்தில் இருந்து பார்க்கிற பொழுது அப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருந்தால் எதற்காக புத்த மதத்தை தழுவி புத்த விகாரங்களை கட்டி அமைத்து அவருடைய அலுவலகமே புத்தருடைய வழிபாட்டு தலமாகத்தான் சார் இருந்தது. அங்கதான் அவருடைய உடலை வைக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் எதற்காக புத்த மதத்துக்கு போய் சேர வேண்டும்? இந்து மதத்திலேயே நாங்கள் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் சம்பத் போல இயங்கி இருக்கலாமே, அர்ஜுன் சம்பத் போல பேசி இருக்கலாமே. ஏன் பேச முடியாதா? நிச்சயமாக பேச முடியும். அதையெல்லாம் அவர் செய்யவில்லை. அவருக்கென்று ஒரு கொள்கை இருந்தது. அவருடைய கொள்கையை சிதைப்பது என்பது அவரை படுகொலை செய்ததை விட ஒரு மோசமான செயல். அவர் இதுவரை எந்த பயணத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு வந்தாரோ, அவர் இதுவரை எந்த லட்சியத்துக்காக தன் உயிர் போகிற வரை உழைத்திருக்கிறாரோ அந்த லட்சியத்துக்கு மாறாக அவரை களங்கப்படுத்துகிற முயற்சி இருக்குல்ல, அவருடைய கொள்கையை கொலை செய்கிற முயற்சி இருக்குல்ல,
ஓ இப்படிப்பட்டவர் ஆம்ஸ்ட்ராங் என்று அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பிம்பத்தை சிதைக்கக்கூடிய வேலையை இவர்கள் செய்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க போக்கு. நீங்க சுட்டிக்காட்டினது போல புத்த விகாரை எழுப்பி இருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். ஒரு கொள்கை பிடிப்பாளராக இருந்திருக்காரு. ஆனால் இப்போ மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம், புலனாய்வு பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க, கத்தி எடுத்தவங்க கத்தியால தான் சாவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா? அவர் இதுக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்துல இருந்திருக்காரு, அவரு ரவுடிசம் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சும் அதுல வரதுனால நம்ம அந்த கோணத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கா? ஒரு பல நாட்களாக, பல வருடங்களாக திட்டம் போட்டுதான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்க்கிற பொழுது இது ஒரு கேங் வார் அப்படின்ற மாதிரி தானே புரிஞ்சுக்க வேண்டியதாகவும் இருக்கு. நான் அவ்வளவு சிறுமைப்படுத்தி அவருடைய கொலையை நான் பார்க்கவில்லை. காரணம், அவருக்கு எப்போதும் ஒரு த்ரெட் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்றத ஏற்கத்தான் வேணும். அதில் மாற்று கருத்து இல்லை. சார், அவர் ரவுடியை போல பாவிக்கப்படுகிறார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒருவேளை அவர் ரவுடியாக இருந்திருந்தால் இத்தனை தலைவர் பெருமக்கள் கண்ணீர் சிந்துவதற்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஒருவேளை அவரு கேங்ஸ்டர் என்று அந்த வார்த்தைக்குள் கட்டுப்படுபவராக இருந்திருந்தால் இத்தனை ஆயிரம் மக்கள் கண்ணீரோடு அவருடைய உடலை ஏந்தி கொண்டு ஓட மாட்டார்கள். நல்லவனுக்கு நல்லவனாக இருந்திருக்காரு, கெட்டவங்களுக்கு கெட்டவங்களா இருந்திருக்காரு. சார், இந்த கூற்றையெல்லாம் நான் ஏற்கவில்லை. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மக்களுக்காக களமாடியவர். ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய வழிகளை உணர்ந்து கொண்டு அதற்காக களத்தில் நின்றவர். ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மக்களுக்கு இன்றைக்கு எந்த வகையிலெல்லாம் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது, அவர்கள் எந்த வகையிலெல்லாம் நசுக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடுதான், இது சமூக நீதிக்கான மண் தான், இது சுயமரியாதையை பேசுகிற பூமிதான், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் ஆங்காங்கே சாதிய ஒடுக்குமுறைகளும் உழைக்கிற மக்களாக இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களை உறிஞ்சுகிற ஒரு வேலையும் அல்லது சுரண்டுகிற ஒரு வேலையும் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் ஏற்கத்தானே வேண்டும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது. சட்டப்பூர்வமாக நடக்கவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் நடப்பதைப் போல, ராஜஸ்தான், பீகாரில் நடப்பதைப் போல துணிச்சலாக செய்யவில்லை. ஆனால் ஒளிந்து கொண்டாவது செய்து கொண்டே இருக்கிறார்களா இல்லையா? அந்த பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு போய் கல்லூரியை எட்டுவது என்பது பெரும் சவாலான பணியாக இருக்கிறதா இல்லையா? காரணம் அவர்களுடைய வாழ்வியல் சூழல். இதையெல்லாம் மாற்றி அமைத்து ஆயிரக்கணக்கான சட்டக்கல்லூரி மாணவர்களை கொண்டு போய் அங்கே சேர்த்து ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்கிற காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களோடு நின்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் எழுப்புகிற போது ஒடுக்கப்பட்ட மக்களை யார் ஒடுக்குகிறார்களோ அவர்களுக்கு எதிராக சண்டமாரதம் செய்கிற வேலையை அவர் செய்திருக்க கூடும். அது ரவுடிசம் என்கிற கணக்கில் வராது. ரவுடிசம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு நெறியாளராக இருக்கிற நீங்கள் என்னிடத்திலே ஒரு 10 லட்சம் ரூபாயை கொடுத்து நான் உங்களுக்காக ஒரு கொலையை செய்வதற்கு பெயர் ரவுடிசம். ஆனால் என்னோடு களத்திலே நிற்கக்கூடியவர்கள், என்னோடு என்னுடைய அரசியல் பயணத்தில் உடன் வருகிறவர்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிற போது நான் ஒரு அரசியல் ஆளுமையாக இருந்து அந்த பிரச்சனையை தீர்க்கிற வேலையை செய்வது என்பது கட்ட பஞ்சாயத்தா? இல்லை. மாறாக ஒடுக்கப்பட்டவனுக்கு முறையாக கிடைக்க வேண்டிய உரிமையை பெற்றுத் தருகிற களத்தில் நான் நிற்கிறேன். நீட் தேர்வு கூடாதுன்னு சொல்றோம் சார். நீட் தேர்வு கூடாது என்று சொல்லி களத்தில் நிற்கிறோம். நீட் தேர்வு யாரெல்லாம் வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான எதிர்கருத்தை முன்வைக்கிறோம். நேரடியாக பார்க்கிற போது காரசாரமான விவாதங்கள் வருகிறது என்பதற்காக நாம் எல்லாம் நீட்டுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு எதிரான குண்டர்கள் என்று அர்த்தப்பட்டு விடுமா? இல்லை. இது கொள்கை யுத்தம், இது கருத்தியல் யுத்தம். எனவே அப்படிப்பட்ட யுத்தத்தை தான் அவர் நடத்தி இருக்கிறார். சில பிம்பங்கள் அவர் மீது விழுந்திருக்கிறது. அது உண்மையா பொய்யா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருந்தாரா என்று நீங்கள் கேட்பதற்கு பின்னால் கூட நான் போக விரும்பவில்லை. மொத்தத்தில் அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய அடையாளமாக இருந்திருக்கிறார். ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை உயர்த்தி விடுவதற்கான கரமாக அவருடைய கரம் இருந்திருக்கிறது என்பதுதான் இத்தனை ஆயிரம் மக்கள் சிந்துகிற கண்ணீருக்கு பின்னால் இருக்கிற சாட்சி. எனவே அவருடைய மரணத்துக்கு பின்பு அவரை இழிவுபடுத்துகிற வேலையை நான் செய்ய விரும்பவில்லை என்றே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.